ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு மன்னிப்பு கேட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் காலமாகவே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ப்ராங்க் வீடியோ போட்டு உங்களோட சப்போர்ட் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதிலேருந்து நான் எந்த வீடியோ போட்டாலுமே பொய்ன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பொய் பேசணுன்னு அவசியம் இல்லை. நான் வேலை செய்கிறேன்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. வீட்டில் இருந்து தான் நான் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் லேப்டாப்பில் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் வந்து என்னோடய பேச்சு வந்து உங்களுக்கு ஸ்லாங் வந்து பிடிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அழுது பேசும்போது என்னை வந்து ஒரு அன்போடு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க. நான் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களோட ஆதரவு குறைஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து வாய் ஜாஸ்தியாக இருக்குது, உனக்கு வாய் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ ரொம்ப வந்து திமிராக பேசுகிற, இதெல்லாம் வந்து எனக்கே புதுசாக இருக்குது. நான் வந்து போல்டாக பேசி வெளியே வாழணும்னு நினைக்கிறது பிடிக்கலையா, இல்லை ஏன் இவ்வளோ வந்து கொச்சப்படுத்துறீங்க? அப்படின்னு என் மேலே தப்பு இருக்குன்னு புரியல. ரோட்டில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டால் அதுக்கு கீழே ஒரு 4 நல்ல கமெண்ட்ஸ் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு நல்ல விஷயத்தை தானே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் போல்டாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு, நீ என்ன பெரிய உலக அழகியா அவங்ககிட்ட தான் பண்ணுவாங்க. எங்க ஒருத்தவங்க அந்த மாதிரி கேவலமாக பண்ணுறா போகிறானா வந்து அழகை பார்த்துலாம் வந்து பேச மாட்டானுங்க, சரிங்களா? இந்த காலத்தில் சின்ன எப்படி சொல்கிறது, எந்த ஒரு ஜீவனுமே புரியுதுங்களா, அது விலங்குகளாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஒரு 5 உள்ள உயிரை கூட வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எனக்கு நடந்ததை நான் எதுக்கு சொன்னேன்னா ஒரு அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அதை கூட நான் கண்டென்ட்டாக நான் க்ரியேட் பண்ணி போடுவேன். எனக்கு சத்தியமாக புரியல எதுக்கு இவ்வளோ வந்து என் மேலே வெறுப்பு காட்டுறீங்கன்றது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எப்பயும் போல் நான் அழுது குடும்ப கதையெல்லாம் ரொம்ப டெப்த்தாக சொன்னேன். இப்போ நான் சொல்கிறது இல்லை, மேலோட்டமாக பேசிட்டு போயிடுறேன். குடும்ப கதையை பேசியே சம்பாதிக்கிறதுல கில்லாடி இதெல்லாம் என்னங்க பேச்சு? நான் கேட்குறேன், என்ன பேச்சு? எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது. என்னன்னா இது நமக்கு திறமையே இல்லையா? நான் இப்போ பாருங்கள், இப்போ 7ஆம் தேதி வந்தோடனே என்னுடைய ஆஃபீஸ் சேலரியோட நான் ஃபோட்டோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து அந்த பிள்ளைகிட்டையும் ஒரு திறமை இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, சரிங்களா? யூடியூப் வீடியோ போடுறதுக்கும் ஒரு திறமை வேணுன்றத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அப்படியே என்னவோ உனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு தான் எல்லாம் பண்ணும். நான் அந்த மாதிரி எதுலேயுமே நான் சொல்லவே கிடையாது. ஏன் இவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, ஏன் இவ்வளோ தப்பாக பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நான் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 3 ஹவர்ஸில் 20,000 பேர் பார்த்துருப்பாங்க. அவ்வளோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே நீங்கள் வந்து என்னை பிடிச்சி ஆதரவு கொடுத்தவங்க தான் இன்றைக்கி பிடிக்கலன்றீங்க. அதுக்கு காரணம் மட்டும் தயவு செஞ்சு இந்த கமெண்டில் போடுங்க எல்லாருமே. என்ன என் மேலே தப்பு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதால தான் எனக்கு என் பிள்ளைங்களை வளர்க்க முடியாதுன்னு ஒரு பயம் கூட வந்துடுது. எதனாலனா யூடியூப் சேலரி வச்சு நான் வளர்க்க போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வேலை செய்கிறல அதை வச்சு தான் நான் வளர்க்க போகிறேனே தவிர யூடியூப் சேலரி நான் இன்றைக்கும் நம்ப மாட்டேன். எதனாலனா உங்களால் தான். ஏன்னா உங்களை நான் யாரையுமே திட்டலை. திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைபில் அப்படியே திட்டுவா அப்படின்னு அதுக்கு ஒரு 10 பேர் கிளம்பி வந்துடாதுங்க, சரிங்களா? ஏன்னா திடீர்னு இதில் வியூஸ் போயிட்டுருக்கோம், திடீர்னு வியூஸ் குறைஞ்சிரும். வியூஸ் போகும்போது நம்ம சந்தோஷமாக இருப்போம், வியூஸ் குறையும் போது நம்ம வந்து சந்தோஷம் விட்டு போயிடுவோம். இது நார்மலாக எல்லா யூடியூபர்ஸ்க்கும் தோணக்கூடிய ஒரு விஷயந்தான். எதனாலனா வியூஸ் அதிகமாக போனால் காசு கிடைக்கும், வியூஸ் கம்மியாக போகும்போது காசு கிடைக்காது. லைக் நீங்கள் எந்தளவுக்கு நிறையா போடுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ தூக்கிட்டு போய்விடும். வீடு விற்ற வீடியோ பற்றி எவ்வளோ பேர் எனக்கு ஆதரவு கொடுத்து அந்த வீடியோ தூக்கி விட்டீங்க, அதுக்கு எவ்வளோ சேலரி வந்துச்சு அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை மூடி யோசிங்க. யூடியூப் வச்சில்லாதவங்களாம் சொல்கிறேன், ஓகேங்களா? வச்சுருக்கவங்களுக்கு இந்த வழி வேறு தெரியும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. யூடியூப் வச்சுருக்கோங்க, வச்சில்லாதவங்க தான் யோசித்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்ணை மூடி யோசிங்க. நம்மளால் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ண முடியல, ஆனால் ஒரு பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணி அது நல்லது சொல்லுதோ கெட்டது சொல்லுதோ மீடியாவில் தைரியமாக பேசுதே, அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அப்படியே யோசிச்சுக்கோங்க. பொய்யா பேசுகிற அப்படின்றீங்க பாருங்க, அது மட்டும்தான் வலிக்குது, வேறு எதுவுமே வலிக்கல. எனக்கு பொய்யா பேசுகிற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ
இந்த வீடியோ வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கல, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பதிவை நான் வந்து போட போகிறேன். அப்போ தான் என் மேலே இருக்கவங்களுக்கு அந்த அவநம்பிக்கை வந்து போகுமே. உண்மையாக அதை நான் போடக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். ராஜ்குமார் ஒரு பையன் எங்களை வந்து பணம்லாம் வந்து ஏமாற்றிட்டு தலைமறைவாயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து நான் யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ குட்டியில் கமெண்ட் கொடுத்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்பர் கொடுத்துருந்தான். நான் சரி ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ, நம்மளோட பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும், நான் மெசேஜ் போட்டேன். மெசேஜ் போட்டப்போ அவன் கொஞ்சம் பழ மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறானே. அந்த ஆடியோ பதிவு நான் முன்னாடி போடுறேன், தயவு செஞ்சு அதை கேளுங்க எல்லாருமே, சரிங்களா? அந்த ஆடியோ பதிவை கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பேசுனதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அவன் பணம் கொடுக்குறதா சொல்லியிருக்கான், ஆனால் உண்மையாக கொடுக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் ரொம்ப காலமாக எங்கள் அக்கா கிட்டே எங்கள் மாமா கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் திரும்ப எல்லாரும் உங்கள் மாமாவை விட ஒரு கெட்டவை இருக்கவே முடியாது, அவனை ஏன் மாமா சொல்கிற வீட்டுக்கார் சொல்கிறா பழகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 11 இயர்ஸாக சொல்லி பழகிடுச்சு. அவர் வந்து நல்லா இருந்துட்டு போட்டு நான் விட்டுட்டேன். எதனாலனா எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இன்னும் ஒன்று ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது நமக்கும் வந்து பிற்காலத்தில், ஓகேங்களா? அவர் திடீர்னு வராரு போகிறாருன்னா பசங்க வந்து ஏதோ ஒன்று பார்ப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் வந்து என்றைக்குமே ஒரு புருஷனை ஏற்றுக்க மாட்டேன். என்னோடய பாதுகாப்புக்காக தான் தாலி பொட்டு பூவெல்லாம் நான் வச்சுக்கிறது. அதையே நான் திரும்ப சொல்லிட்டேன், சரிங்களா? நான் வந்து அந்தளவு ஒன்றும் பெரிய பிரபலமான யூடியூபர்ஸ்லாம் இல்லை, கடுகளவு யூடியூபர்ஸ் தான். ஸோ நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதால ரோட்டில் போகும்போது வரும்போது தான் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கோம். இவ்வளோ நாளாக 2 மாதமாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஒருத்தவங்களுக்கு கூட நான் யூடியூப் வச்சுருக்கேன் அப்படின்றதே தெரியல. நீ யூடியூப்பில் இருக்கியாமான்னு கூட தெரியல. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து உண்மை பேசுறதால தான் நீங்கள் போயின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை என்னோடய வளர்ச்சி பிடிக்காமல் இந்த மாதிரி பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நான் கொஞ்சமாக படிப்படியாக எனக்கு. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. கமெண்ட்ஸ் வந்து அதனால தான் நீங்கள் விமர்சனம் பண்ணி தான் நான் பிரபலமாகிட்டணும் அப்படின்னு கூட எனக்கு தோணுது. 33,000 தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 35,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ 2000 பேர் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இப்போ இந்த பதிவு போட்டதுக்கான மெயின் ரீசன், நான் போய் எதுவும் பேசலை, உண்மையெல்லாம் பேசிட்டு தயவு செஞ்சு முன்னாடி இருக்கக்கூடிய ஆடியோவை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணுறேன், ஓகேங்களா? ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு எனக்கு பழைய மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த புதுசாக இப்போ என்னை வந்து ரொம்ப எதிர்த்து பேசுகிறீங்க, அதனால் ஏற்றுக்க முடியல, சரிங்களா? நான் வந்து கொஞ்சம் கலகலன்னு ஓப்பனாக படன்னு பேசுவேனே தவிர ரொம்ப நல்ல பிள்ளை தாங்க. ஒரு லைஃபுக்கு எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். அதை நானே ஒத்துக்கிட்டேன். எந்த பொண்ணுமே ஒத்துக்க மாட்டேன் சத்தியமாக. எந்த பொண்ணுமே நான் தப்பானவன், நான் தப்பாக பேசினேன் அப்படின்றத மீடியாவில் சொல்லவே மாட்டேன், சரிங்களா? நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஒரு துளி அளவு நம்பிக்கை வைங்களேன், ரொம்ப வேண்டாம், ரொம்ப கெடுக்காதீங்க. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் சேர்ந்து கெடுக்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு வேளை நான் ரொம்ப சுத்தமாக ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, ஏதோ ஒன்று ஆகுதுன்னா அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி போய் திட்டமே அப்படின்னு நினைப்பீங்க. வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனால் வாயாடுற எல்லாரும் வந்து கெட்டவங்க கிடையாது, சரிங்களா? அதையும் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. பேசுவேன், கலகலன்னு பேசுவேன், அவ்வளோதான். இப்போ நாங்கள் வீடியோவில் பேசியிருந்தா கொஞ்சம் அடுத்த நிமிஷமே நான் வீடியோவில் என்ன பேசணும் கூட எனக்கு மறந்து போயிடுது. அதையுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன், சரிங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் பண்ணாதீங்க.